தேவர் கட்டிதுங்கிற ஊழல் ஒழிப்புன்னு சொன்னீங்கல்ல, பிளாக்ல டிக்கெட் விற்காமலே ஜனநாயகம் படுத்துறீங்க, ஓட்டி காட்டுங்க பாப்போம். ஏன் நடந்துகிட்டே இருக்கு? அவங்க ஒரு ரசிகர் கூட்டம் தானுங்க. அவங்க விஜய் நடிகர், மற்றவனெல்லாம் ரசிகர். பெரிய அளவுக்கு அவர் ஏமாத்துறாருங்க, பெரிய அளவுக்கு ஏமாத்துறாரு ஒரு மக்களை. ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாரு. கூடவே 25 வருஷம் உயிரோட உயிரா நிழலோட நிழலா இருந்தவனை வந்துட்டு மாத்திய கொல்ல பார்த்தாங்க. பிஜேபியினுடைய இன்னொரு பக்கம்தான் காங்கிரஸ். அண்ணா திமுக கிடையாது, அண்ணா திமுக கிடையாது, டிவிக்கு ஜெயிச்சு ஒத்துக்கிட்டோம்ல. நாளைக்கு இதே மாதிரி அண்ணாமலை இருந்தா என்ன பண்ணுவீங்க? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. சேலத்துல இருந்து மொத்தமா ஒரு 6-7 பஸ்ல மொத்தமா சென்னைக்கு வந்து அதிமுகவினுடைய கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுறது, மொத்தமாக 500 பேர் 600 பேர் ராஜினாமா பண்ணுறது அப்படின்னு. இப்போ அம்மா சமாதிக்கு வேற தொடர்ந்து போய் அங்கே போய் ஏற்கனவே ஓபிஎஸ் இருந்த மாதிரி தவம் இருக்கிறதாகவும் முடிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அதிமுகவை இந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளுறதுக்கான காரணம் ஏன் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களே எடுத்துகிட்டே இருக்கு? இல்லை, அவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் இணைச்சி ஒரு ஜனநாயக கட்சி அதை கொண்டு போல தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்துகிறதுலே அவர் இருக்காரு. யாராவது வெளில போனால் வெளில போ அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காரு. ஸோ அவர் நம்ம கொண்டு பண்ண முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மேலே வழக்கு இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வராதுன்ற ஒரு அவநம்பிக்கை இவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இவங்க உடனே தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தாவே காக்க போயிடுறாங்க. ஏன்னா அது ஆட்சியில் இருக்குது. இவ்வளோதான் வித்தியாசம். இந்த 3 ஆங்கிளில் தான் இவ்வளவு நடக்குது. மற்றபடி ஜெயலலிதா சமாதிக்கு போகிறது, எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறதெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய வேடிக்கை. அதெல்லாம் இல்லை, இது அதிமுக மட்டும்தான் காரணமான்ற இவங்க போகிறதுக்கு அவர் எடப்பாடி மட்டும்தான் காரணமா? இதுக்கு முன்னாடி அது இப்போ கூட அடுத்த தேர்தலில் கூட சட்டப்பேரவை தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலை விட அதிகமான ஓட்டு தான் அதிமுக வாங்கியிருக்குது. 32 இடங்களில் டெபாசிட் இருந்தாலும் வாங்கியிருக்குது. ஆனால் சிவி சண்முகம் என்ன சொல்றாரு, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா நம்ம பல இடங்களில் தோற்றுருப்போம், 7 இடம் தான் கிடைச்சிருக்கோம் அப்படின்றாரு. அதிமுக வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம் அப்படின்றாரு அவரு. அப்புறம் அந்த வேலுமணி, தங்கமணி எல்லாம். ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் எடப்பாடி. போயிட்டீங்களா, போனது நீங்கள் போனது அவ்வளோதான் அப்படின்ட்டார் அவர். யாரையும் சேர்த்துக்கிறதுக்கு அவர் ரெடியா இல்லை. 2வது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மீண்டும் அதிமுக பலம் பெறாது, எல்லாரும் இந்தாண்ட போயிடுறாங்க. இதுக்கு பின்னாடி பிஜேபியோட கேம் பிளான் ரொம்ப சிம்பிள். அதிமுக அழிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, திமுக வர்சஸ் டிவிகே இப்படி கொண்டு வரலாம். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு டிவிகேவை அழிச்சிட்டு அண்ணாமலை அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். இப்போ டிவிகே ஜெயிச்சது நம்ம ஒத்துக்கிட்டோம்ல, ஆன் ஃபேஸ் நம்ம ஒத்துக்கிட்டோம்ல. டிவிகே ஜெயிச்சிருச்சு, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, டிவிகே ஜெயிச்சிருச்சு ஒத்துக்கிட்டோம்ல. நாளைக்கு இதே மாதிரி அண்ணாமலை இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்போ 10,000 பேர் கிட்டத்தட்ட கூட்டி அவர் ஒரு மாடை நடத்தினாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் கழிச்சு அவர் இங்கே விக்கிரவாண்டி நடத்துகிற மாதிரி அவர் ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஒரு மாடை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊடகங்கள் என்ன பேசும்? அண்ணாமலை வந்தா அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. விஜய்க்கு எதிரான அந்த அதிருப்தி அண்ணாமலைக்கு போயிடுச்சு, திமுக அதிமுக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். ப்ராக்சி தானே அவரு, பிஜேபியினுடைய ப்ராக்சி தானே அவர். வருவாரு நாளைக்கு, அவரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்வாங்க. ஹைப்பு தானே அங்கே வச்சிடறாங்க அவங்க. ஹைப்பு தான், இவர்தான் ஈர பேனாக்கி பெருமாளாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தான் அது. இல்ல அப்படி பார்த்தா நீங்க 2 அதிமுக திமுக 2 பேருமே சேர்ந்தா பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு ஏன் சமாதானப்படுத்திக்கிட்டாங்க? இல்ல இப்பவுமே பேசதானே செய்யறாங்க. அது செட் ஆகாது, அது வராது. ஆனா 2 பேருமே பேசுறாங்க, 2 எம்எல்ஏக்கள் பேசுறாங்க. சேர்ந்தா இப்ப என்ன, நாங்க சேர்ந்துக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நரேட்டிவ். அரசியல்வாதிகள் வந்துட்டு அவங்களுடைய வசதிக்காக கன்வீனியன்ட்டுக்காக பேசலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதிமுக வந்துட்டு ஒரு கொள்கையற்ற கூடாரம், திமுகன்றது ஒரு கொள்கை வழிவந்த ஒரு கட்சி. இது 2 ஒண்ணா சேர முடியாது. சேர்ந்தா மக்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ உறுதியா நம்மளை போன்றவர்கள் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரியார், அண்ணா, அம்பேத்கர் அப்படின்ட்டு ஓட்டு போட மாட்டாங்க. அது விஜய்க்கு தானே ஸ்ட்ரெங்தன் ஆகும். இது தெரியாது ஸ்டாலினுக்கு. விஜய் ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாரு. ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்ட்ரென்த் கிடையாது அவருக்கு, ஆனால் அவர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிடுவார். ஆனால் ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அவங்க கூட இடையில பேசும்போது திமுகவும் தாவேகாவும் இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருந்தால் நல்லது, இல்லை அது தமிழ்நாட்டுக்கு பலம்ங்கிற மாதிரி தானே பேசினாங்க. இல்லை, அவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா பேச்சு. இந்தியா கூட்டணியில் எதுக்கு இருக்கணும்? இந்தியா கூட்டணியில் இருந்ததுனால திமுகவோ இல்லை மற்ற மாநில கட்சிகளோ பெற்ற பலன் என்ன சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. சென்ட்ரல்ல இருந்து ஒன்றும் பெரிய எதுவும் கிடையாது. இல்லை, இந்த ராகுல் காந்தி தமிழ்நாட்டுடைய இந்த பிரச்சனைக்காக பேசினாரு அப்படி சொல்லுங்க பாப்போம். கிடையாது.
பிஜேபியினுடைய இன்னொரு பக்கம்தான் காங்கிரஸு. அதனால் அவங்க கிட்ட இவங்க எதிர்பார்க்கறது எதுவும் நடக்காது. இடையில தாவேகானுடைய அமைச்சர் விக்னேஷ் அவர் பேசும்போது, ஜனநாயகன் படத்துக்கு நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் லீவ் விட போகிறேன், முதலமைச்சருக்கு நான் கடிதம் எழுத போகிறேன், அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் வந்து மறுபடியும் ஒரு ரசிகனாக உட்காந்து ஜனநாயகம் படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. காவடிலாம் எடுக்க போகிறது இல்லையாமா, முட்டையெல்லாம் போட போகிறது இல்லையாமா, போடுங்கடா, உங்களுக்கு வேறு என்ன தெரியும், அரசியல் தெரிஞ்சால் வந்திருக்கீங்க, எதையாவது பண்ணுங்க, வேறு என்ன பண்ணுங்க. நான் ஒரே ஒரு கட்டிதங்கிற ஊழல் ஒழிப்பேன்னு சொன்னீங்கல்ல, பிளாக்ல டிக்கெட்டு விற்காமலே ஜனநாயகம் படத்தை நீங்கள் ஓட்டி காட்டுறீங்க பார்ப்போம். 10 பைசா கூட விற்க கூடாது, டிக்கெட்டு கவுண்டரில் என்ன ஆகுதோ அதை விற்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்களா பார்ப்போம். ஊழல் ஒழிக்கிறேன் நல்ல, இங்கே 10 ரூபாய்க்கு சொன்னல, ஏன்னா உங்களுக்கு 200 ரூபாய் டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு 4-5 நாளைக்கு நீங்கள் படத்தை ஓட்டுவீங்க, தெரியும் எனக்கு. அப்படிப்பட்ட கும்பல் தான் நீங்கள். பிளாக்லேயே டிக்கெட்டு விற்காது அப்படி சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. மற்றபடி லீவ் விட்றேன் எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, அவர் மீன்வளத்துறை இது வந்துட்டு ஒரு கார்பரேட் பாலிடிக்ஸ் செய்யாது, முழுக்க எல்லாம் வியாபாரம் தான். கலெக்ஷன் பேசுறது தான் வந்துட்டு சம்பளமே. ஸோ அந்த கலெக்ஷன் எப்படி பண்ணால் உங்களுக்கு என்ன அப்படி பேசுவாங்க. அவர் மீன்வளத்துறை அமைச்சர் பேசும்போது கூட ஜனநாயகன் படத்தை பற்றி தான் ஒரு ஸ்டேஜில் போய் தாவேகானுடைய கூட்டத்தில் அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்து அதில் முஸ்லீமாக நடிச்சிருக்கேன், முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அப்படி இருக்காரு அப்படின்னு. இவங்க தொடர்ந்து இப்போ இப்படி அமைச்சர்கள் எல்லாருமே ஜனநாயகன் படத்தை பற்றி இல்லை ஜனநாயகன் ப்ரமோஷனாக ஏன் நடந்துக்கிட்டே இருக்கு? அவங்க ஒரு ரசிகர் கூட்டம் தானுங்க. அவங்க விஜய் நடிகர், மற்றவனெல்லாம் ரசிகர். முன்னாடி இருக்கிறவன்லாம் வந்துட்டு ரசிகர் மன்றத்தினுடைய காப்பாளர் பொறுப்பாளர். புசி ஆனந்த் யார்? விஜய் ரசிகர் மன்ற தலைவர், அவர் நம்பர் 2 இல்லையா? அது அர்ஜுனா ரெட்டி யார்? பணத்தை ஏற்பாடு பண்ணுறவர் அவர். அது முடிஞ்சு போச்சு, அது வேறு விதமான பிளாக் மணி. இப்படி தான் எல்லாருமே வந்துருக்குறாங்க. இல்லை, இவங்க இன்னும் ரசிகர் மனநிலையிலேருந்து மாறவே இல்லைன்றீங்களா? அமைச்சர் இல்லை, அவங்க எப்படி மாறுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன். தெரிஞ்சால் தானே நீங்கள் மாறுவீங்க. நீங்கள் ஒரு வயதுக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் விட்டுட்டு மேம்பட்டு வந்துருக்குறேன். கோலி ஆட மாட்டீங்க, இப்போ மாஞ்சா போட மாட்டீங்க, காத்தாடி விட மாட்டீங்க, பம்பரம் விட மாட்டீங்க, ஏன் வளர்ந்துட்டீங்க. ஆனால் அவர் ரசிகன் அப்படியே தான் இருப்பான். இல்லை, ஆனால் நீங்கள் அவங்க கூட்டணி கட்சிகளில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஊழல்லாம் மேக்சிமம் ஒழிச்சிட்டாரு. சமூக நீதி அரசு, அவர் கேஎஸ் அழகிரி கூட அவர் பேசும்போது உண்மையிலேயே பிஜேபியை எதிர்த்தது, கொள்கை ரீதியாக எதிர்த்தது திமுகவை விட தாவேகா தான் அதிகம்ங்கிற மாதிரி தனியார் தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. காமராஜர் ஆட்சியை நடத்துவேங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. படனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்க. ஒருத்தர் கேஸ் போட்டா கட்சி விட்டு தூக்குறாங்க. ஞான சௌந்தரியா 5 லட்சம் to 30 லட்சம் இங்கே கேட்குறாங்க அப்படின்னு கட்சி விட்டு நிற்கிறாங்க. ஒருத்தர் மாத்திரை நுணுக்குனாரு, அவர் என்ன அமைச்சரவையில் தான் இருக்காரு. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் சார் இவங்கெல்லாம் பிளாக்ல டிக்கெட் விற்று வந்தவங்க சார். விஜயே சீட்டு கொடுக்கும்போது என்ன கேட்டார்? 5 கோடி செலவு பண்ணுவேன்னு கேட்டாரா? 5 கோடி செலவு பண்ணிட்டு அப்புறம் எப்படி வந்து சம்பாதிப்பாங்க? எம்எல்ஏ ஆகிட்டோன்னு போயிட்டு கோயம்பேட்டில் போய்ட்டு மூட்டை தூக்கி சம்பாதிப்பானா? சம்பாதிக்கணும்ல சார், அவன் எங்கே சம்பாதிப்பான்? நீங்கள் கட்சி நடத்துறதுல எந்த பணம்? கட்சி நடத்துறதுக்கு பணம் தேவையில்லை, எந்த பணம் சொல்லுங்க? பணம் இல்லாத கட்சி நடத்த முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. அப்புறம் ஊழல் இல்லாத எப்படி கட்சி நடக்கும்? ஸோ விஜய் வந்துட்டு என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு அவர் ஏமாத்துறாருங்க. பெரிய அளவுக்கு ஏமாத்துறாரு ஒரு மக்களை. ரொம்ப எக்ஸ்போஸ் ஆவார் அவர். இல்லை, அதான் காங்கிரஸ் வந்து காமராஜர் அளவுக்கு அவரை இணைச்சி அவர் காமராஜர் ஆட்சியை நடத்துவாருங்கிற மாதிரி பேசிட்டார். காமராஜர் தான் அவரு அப்படிங்கிற மாதிரி அவர் கேஸ் அளவுக்கு பேசுறாரு. அந்த அளவுக்கு இறங்கி போறதுக்கு காங்கிரஸ்க்கு என்ன தேவை? இல்லை, காங்கிரஸ்காரன் எதை வேணாலும் சொல்லுவான் சார். அவனுக்கு என்ன, யாரை காமராஜர் வந்து சண்டையாக போட போறாரு, செத்து போயிட்டாரு, சண்டையாக போட போறாரு. முன்னாடியாவது பழைய காங்கிரஸ்காரங்க, நாங்களாம் பழைய காங்கிரஸ்காரங்க இருந்தோம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா புடரில் அடிப்போம். இப்போலாம் யாரும் கிடையாது. அந்த வியாபார கூட்டம் தான் வந்துட்டு அந்த சத்தியமூர்த்தி பவனே. நீங்கள் 2021 26 வரைக்கும் எடுத்து எந்த பிரச்சனைக்காக காங்கிரஸ்கார போராடிருக்கான் சொல்லுங்க பாப்போம். இப்போ கலைஞர் ஜெயிச்சிருந்தாரு, ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தாருன்னா அவனும் வந்துட்டு மலர் கிரீடம் வாங்கிட்டு போயிட்டு லைனில் நின்றுருப்பான் அண்ணா அறிவாலயத்தில். அவங்க அவ்வளோதான். அவங்களுக்கு போராடுறதுக்கு அரசியல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எம்எல்ஏ ஆகணும், பதவியை பிடிக்கணும், அதிகாரத்தை வச்சுக்கணும், சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும். ஃபியூடல் பார்ட்டி அவ்வளோதான். ஒரு பண்ணையார் கட்சி. அது என்ன பண்ணும்? அந்த காலத்தில் வெள்ளைக்காரனுக்கு வந்துட்டு சலாம் போட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்சியாளருக்கு சலாம் போடும். அவ்வளோதான்.
நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கவே முடியாது. அவன் ஊரில் போட்டோன்னா அப்படியே பேசி முறுக்கிட்டு அப்படியே 4 பேர் அப்படியே சுற்றிட்டு இருப்பான். ஜனங்கள்லாம் ஓட்டு போடாது. இப்படிதான் 60 வருஷமா நாங்கள் பதுங்கி இருந்தோம், இப்போ பாய போகிறோம்லாம் பேசுகிறாங்க. எங்கே கஜானா திறந்து விட்டாங்க, காலிட்டுவாங்க. விஜய் தான் உஷாராக இருக்கணும். பாஞ்சாங்கன்னா விஜய் இருக்க மாட்டார். உஷாராக இருக்கணும் விஜய். கொஞ்சம் நஞ்சம் ஆசை உள்ளவன்லாம் கிடையாது. ஹோல்சேலாக முடிங்கிறாங்க. இல்லை, இப்போ வைகோ அவர்கள் பேசும்போதும் நான் 2017 வந்து திமுக கூட கூட்டணி வச்சது நான் செய்த பெரிய பாவம், நான் கூட்டணியை வச்சிருக்க கூடாதுங்காரு. அதே மாதிரி பாவம் சார், அவர் திமுக விட்டு வெளில வந்தது பாவம். அப்புறம் 96 கட்சியில் தனியாக நின்னது பாவம். 98 பிஜேபியோட சேர்ந்தது ஒரு பாவம். அடுத்த முறை அப்படியே மாறி திமுகவோட கூட்டணி வச்சது பாவம். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்றது இன்னொரு பாவம். ஏகப்பட்ட பாவம். நான் என்ன சொல்ல வரேன், அவர் வந்துட்டு போயிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு முழுக சொல்லுங்கள். நல்ல இந்த வழியாக நான் கேட்டுக்கிறேன் அண்ணனை, நல்ல போராடி அவர். நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருக்கீங்க அரசியல் ரீதியாக, போயிட்டு எல்லா இடத்துலையும் குளிங்க. கடைசியாக வந்துட்டு மான்ச சரோவரில் ரொம்ப குளிரும், அதில் ஒரு முறை மூழ்கி எழுந்துட்டீங்க அப்படின்னா சிவன் உங்களை எல்லா இடத்துலையும் மன்னிச்சிடுவார். போங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியை ஸ்டாலின் இவர் அன்புமணி கிட்ட கொடுத்துட்டாருல ராமதாஸ், அதே மாதிரி நீ வந்து துரை வைகோ கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு உத்தராட்சத்தை போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்க சோஃபாவில். எல்லா பாவமும் கழிவில்லை. எவ்வளவு பாவம் செய்வீங்க? பாவம் யாருக்காக தான் அந்த பாவம் செஞ்சீங்க நீங்கள்? உங்களுக்காக முட்டு கொடுத்த நாங்கள்லாம் செஞ்ச பாவம்னு ஒன்று இருக்கு. நாங்கள் எங்கே போய் முழுவது? வைகோ அண்ணன் பெரிய ஆள் போராளி பிடிக்கி இப்படிலாம் நாங்கள் பேசியிருந்தோம், நாங்கள்லாம் எங்கே போய் முழுவதுன்னு? பாவம் செஞ்சீங்கன்ட்டு கூடவே 25 வருஷம் உயிரோட உயிராக நிழலோட நிழலாக இருந்தவனை வந்துட்டு மாத்தியா கொல்ல பார்த்தான்னாரு. மனுஷனா நீங்கள்லாம்? அவன் வெளில போனால் அப்படியே பாதி கட்சி போயிடுச்சு. இப்போ அந்த தெலுங்காரங்களாம் இருக்கிறாங்கல்ல, வைகோவனுடைய சார்பு, அதுங்க மட்டும் அப்படியே இருக்குது. இதுதான் அந்த கட்சி. நுச்சு குப்பம் தண்டபாணி அப்படிலாம் பேசுவார். ஒரு 5-6 பேர் செத்தது. பொது வாழ்க்கை தூய்மை, லட்சியத்தில் நேர்மை, போய் படலங்க. நான் தான் சார் முதல்ல இருந்தாலும் உருப்பட மாட்டான்னு சொன்னேன். கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ரவுண்டு வந்துட்டு ஒரு இடமா பேசிட்டே வருவார். ஒரே கூட்டமாக இருக்கும், ரோடெல்லாம் கூட்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரம் அப்போ வந்துட்டு விழுப்புரத்து ராயபுரத்தில் வந்து பேச வந்தார். ரொம்ப கூட்டம், நாங்களும் காத்துட்ருக்குறோம். கடைசியில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்து ராயபுரம் அந்த கதையெல்லாம் சொன்னார். நான் நண்பர்களோடலாம் போயிருந்தேன். சொன்னேன், இவன் அரசியலில் உருப்பட்டானா நான் மொட்டை அடிச்சுட்டு வாடுறேன்டா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு டி நகரில் வந்துட்டு பாண்டியன் ஒயின் ஷாப் கடை ஒன்று இருக்குது. தட்டி 12 மணி இருக்கும், 12:30 மணி இருக்கும். ஒரு ஃபுல் ஒயின் ஷாப்பு, ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்துட்டு விஸ்கி குடிச்சிட்டு வந்து படுத்தவன் தான். வைகோவை பற்றியே நான் பேசுறதில்ல. அப்புறம் இந்த ஊடகத்தில் தான் வந்து கேட்குறீங்களான்றதாக பேசுறது. இது உருப்படாது அப்படின்றது நான் தான் முதல் நாள் சொன்னவனே. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும். ஆரம்பத்திலே அப்படித்தான் ஆகும். தலைவரோட நின்னார், வேதகு பிரபாகரனோட நின்னார், அதனால கொஞ்சம் மரியாதை, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி அவருடைய அரசியல்லாம் கேட்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் அவன் கட்சிக்காரனே கேட்க மாட்டான். சும்மா இவர் கூடயே இருப்பான்னு சொல்லி இருப்பான். இவர் பாட்டுக்கு ஏதாவது பேசுவார், நல்லா பேசுவார். என்டர்டெயின்மெண்ட்டு. சீமானுக்கு தான் கொண்ட கொள்கையில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது தெரியுமா? அது வைகோ கிட்ட சுத்தமாக இருக்காது. வைகோ எப்படி இருப்பார், பார்வையில் எப்படி இருப்பார். அதனால தான் அவர் வெற்றியே பெற மாட்டார் அரசியலில். எல்லா போராட்டத்தையும் அவர் தான் நடத்தினார். ஒரு இடத்துலையும் அவருக்கு ஓட்டு போட மாட்டான் மக்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் அவர் துறை வைகோ சொல்லும் போதுமே கரூர் சம்பவத்தில் என்னை கட்டாயப்படுத்தினாங்க. எங்களை வந்து விஜய் வந்து சுய அறிவு இல்லைன்ற தப்பு பண்ணிட்டு நீங்க போடுங்க அப்படின்னு திமுக சொன்னாங்க. நான் பேரை சொல்ல விரும்பல அப்படின்றது. அதான் சொல்ல வரேன், சுய அறிவு இல்லை. அவர் சுய அறிவு இல்லாத செயல்பட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கு என்ன பேருன்றது உங்களுக்கு தெரியும். எங்களை கட்டாயப்படுத்தி அவங்க சின்னத்தில் நிற்க வச்சாங்க. எங்களை காசு உங்களை கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்களா இல்லை நீங்களே வாங்கிக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்தான்ல காசு, திமுககாரன் பிரித்து கொடுத்தான்ல, அது எப்படி பண்ணீங்க? நீங்களும் உங்களுடைய பிள்ளையும் வேணான்னு சொன்னீங்களா இல்லை வாங்கிக்கிட்டீங்களா? அதை சொல்லுங்க பார்ப்போம். இல்லை கட்டாயம் பண்ணி அப்படியே திரிச்சிட்டாங்க பாக்கெட்டில் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். 20 கோடி 30 கோடியை சொல்லுங்க. ஏதோ விவரம் தெரியாத பத்திரிகையாளர் வந்துட்டு அப்படி பேசுவோம் எப்படி பேசுவோம், நமக்கு என்ன இருக்குது இல்லையா? சரி, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சு.